ஜெய் நந்தி. என்னப்பா சூரியன், காலையில் எனக்கு வந்து நீ கணக்கு கொடுக்க என்னப்பா சொல்லப்பா. ஆமாப்பா, ஆதியில் உள்ள கணக்கு இது. 7 ஜென்மத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. படைச்சார், இந்த 2 பேரை படைச்சார். அவனை வச்சு தமிழ்நாடு முழுவதும் சிவனுக்கு பிள்ளை எங்கே திருச்செந்தூர்காரனும் டெல்லியில் இந்த முக்கில் உட்காந்துருப்பான தண்ணியை ஊற்றிட்டு அலைவான சனிக்கிழமை விநாயகர். விநாயகர் சொன்னா தான் தெரியும் இந்த பேய்களுக்கு. டெல்லியில் அவன் லாலுபதி ராஜான்னு வச்சு கும்பிடுதான், ஹிந்தி பேசுகிறவன். ஆமாப்பா. எப்பா ஐயா, குடும்பத்தை நாசம் பண்ணதே இந்த 2 பேக தான் முதல் கணக்கு. அதுக்கப்புறம் அவன் ஏறி உழுது உழவாகி விட்டுட்டு போனவன் அந்த மூளை அவனுக்கு தானே இருக்கும் மானிட பேலுக்கு. சரியா இல்லையாப்பா சூரியன்? சரியா இல்லையா? அதனால் அவன் விதைச்ச விதை இப்போ அடக்குவார். அவன் விதைச்ச விதையை அடக்குவார். புரியுதா இல்லையா? அவன் விதைச்சி விட்ட விதையை அறுப்பார், அடக்குவார். கடவுள்ல ஏய் முட்டா பேகளா, அவருக்கு புள்ளைன்னு தூக்கி வச்சு கதை ஆடி சொத்து பூரா எழுதிட்டான். தமிழ்நாட்டிலேருந்து தான் போனது. எங்கே? சிவகங்கை, ராமநாதபுரம், ராமநாடு. இவனா மன்னர் ஆட்சியில் வச்சு உட்கார்ந்தான். முதல் மன்னர் ஆட்சி அங்கே கொடுத்தாரு. எங்கே கொடுத்தாருப்பா தெரியுமா இல்லையா சூரியன்? கன்னியாகுமரி டு உள்ள 75 கிலோமீட்டர் உள்ள நீதி அரசர் ஆண்டார். ஐயா கடவுள், நீதி அரசர், நீதிமான். நீதித்துறைங்கிறது இப்போ இந்த ஜட்ஜி எல்லாம் இப்போ நீதிமன்றம் கோர்ட்டுக்கு அப்போ தான் வெளியே கொண்டு வந்தார். நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி 2 கணக்கு வெளியே கொண்டு வந்தார். இப்போ அவரே நீதித்துறையாக கைலாசத்தில் உட்காந்து நீதிமன்றமாக கோர்ட்டில் உட்காந்து கைலாசத்தில் நடத்துதார். ஜட்ஜியாக உட்காந்துருக்கார். ஜட்ஜியாக உட்காந்தா ஒரு பிட்டு விட மாட்டார். அதுக்கு தான் வாடியே வா, உன் அணுக்கள், உன் பிறப்பு, உன் சொக்காரம் பூரா சிட்டி கிராமத்தை பூரா என் விவசாய பூமியை அழித்து உட்காந்துருக்கான் கூவ மாதிரி. அப்போ நேரம் உன்னை அள்ளுதம் பாடுறா அப்படின்ட்டார். இப்போ தான் அந்த கணக்கை துஷ்டு உடச்சோடு எழுதினார். இவன் கேட்பான் சூரியன், வாசிச்சு விட்றா நந்தி அப்படின்னாரு. நான் வாசிக்கேன். சரியாப்பா? அந்த விதைச்ச விதை ஒரு ஜென்மத்துக்கு 700 வருஷம். அப்போ 7 ஜென்மமாக எத்தனை உற்பத்தி ஆகிருக்கும். அது பூரா ஆடு மாடு கோழி பறவையில் தின்னு அந்த வர்க்கங்கள் உற்பத்தி எல்லாமே சேர்ந்து அழிக்கான். 2 நாக்கை கெட்டி அழிக்கான். மானிட போய் பொத்தி போனோம். மூடுறதுக்கு ஆடை கொடுத்துருக்கார் கடவுள். பூமியில் விளைஞ்சது பூரா பூமியில் சாப்பாட்டு உணவு எல்லாம் அனைத்தும் இவன் என்ன தான் திரிக்கான். பூமியில் கெட்டடமாக பில்டிங்களை போட்டு பாழாக்குதான். அப்போ இவனுக்கு என்ன செய்யணும்? குண்டிலையும் புடுக்கலையும் சாணம் வைக்கிற கரெக்டாக போட்டுக்காரப்பா சூரியன். அடிச்சிட்டான். எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவன் கணக்கு போட்டானா ஐயா கடவுள் தப்ப விட மாட்டார். அப்போ அவர் கணக்கு இந்த கணக்கு வரையில் இந்த டயத்தை வரும் அப்படின்னு கணக்கை விடுதார். புரிஞ்சுக்கப்பா சூரியன்? சரிதானா? சரியா இல்லையா? இப்போ நீ காலையில் இப்போ கைலாசத்தில் பூமியில் கடவுள்கிட்ட கணக்கு கேட்க, எங்கெங்கே உதிக்கணும், எங்கெங்கே சூடு ஏற்றணும், எங்கெங்கே பூமியில் விவசாயத்துக்குள்ளது அந்த கணக்குகளை எப்படி மகிழ்ச்சியாக கொடுக்கணும்னு நீ கேட்க, கடவுள்கிட்ட பாதத்தில் கேட்க. வெளியில் திராசை பிடிச்சி இடையை பிடிச்சி நிற்கார். அப்போ இந்த மானிட வாயை திறந்து பேச எவ்வளோ சேட்டை பண்ணுதான். இல்லை ஒழுங்காக போங்கடா, நாக்கில் சூடும் இன்னும் எடுத்துருவார். 5வது பாயிண்ட்டு 3 பாயிண்ட் போட்டார். 4 பாயிண்ட் வரணும், 3 வரணும், 4 வரணும், 5 வரணும், இன்னும் 3 பாயிண்ட் வரணும். அதான் 3 சட்டம். எல்லா கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. எல்லாருமே கோர்ட்டில் நிர்வாகத்தை பார்க்குற கணக்கில் இப்போ எல்லாமே அதை பார்த்து கொண்டே வராரு. அது எப்படி இவனுக்கு கொஞ்சம் அசம்பாவத்தில் வெளியில் நிற்கான். 2 கையை காலை தூக்கி போட்டு அரசியல்வாதி கைலாசத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கான். இல்லை உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் குடல் மூலையெல்லாம் சிதறி போகும் ரோட்டுக்காட்டில். ஒழுங்காக போ நினைக்காத. கணக்கு போடுறாரு. ஒழுங்காக போகணும், உழைச்சி திங்கணும்னு சிந்தனையில் இரு. சும்மா ஏமாத்தணும், எழுதணும், பேப்பரை கட்டு அடித்து விளையாடணும்னு நினைக்காத. பிதிக்கிடுவார். பூரா பஞ்சாயத்து போர்டெல்லாம் பாலாக்கி வச்சுருக்கான். பஞ்சாயத்து போர்டு உட்கார வச்சான். அம்புட்டு சிட்டி கிராமத்தில் குழாயை போடு, கல்லுகளை பதி, விவசாயத்தை அழி, பூரா எல்லாம் அங்கே தான் இருக்குல்ல, கூவ மாதிரி இருக்குல்ல பஞ்சாயத்து போர்ட்டில் பிடிக்க புடுக்கலையும் குண்டிலையும் சாணம் வச்சு போடுவார். அதான் மண் இயற்கையில் அந்த மண் வாசனை கொடுக்கும். புழு பூச்சியை விலங்குகள் வரைக்கும் அந்த மண் வாசனை கொடுக்கல, அது உடம்பு வீரியமாக போகும். மானிட பேருக்கு கொடுத்தாரு. இவன் பூரா மானிட பேர் பூரா கல் செங்கல் இங்கலுமா உள்ளே பதிச்சு வாரான். அப்போ இவனை என்ன செய்யணும்? புடுக்கலையும் குண்டிலையும் சூடு வச்சு இழுத்து போடணும். தமிழ் வார்த்தை தமிழ் பண்பாட்டில் கொடுத்தாச்சுடா. புரியுதாடா? இல்லை கம்முட்டா பேகலா, சொரிமண்டா பேகலா போட்டாச்சுடா கணக்கு. இதுதான் 7 ஜென்மமாக இந்த 2 பேர் உற்பத்தி ஆக்கி விட்டது. இப்போ எல்லாம் உலக நாடே கிடக்கு. இந்தியா நாடு, தமிழ்நாடு. அது பூரா பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்கார ஆட்சியில் அது வந்து வேறு மாதிரி உற்பத்தி ஆக்கி விட்டார். அவன் கண்டார ஒளியுமே பூரா கோயான்னு வந்து
பூரா தமிழ்நாடு டெல்லியிருந்து தமிழ்நாடு வரைக்கும் அழிக்கணும் ஒரு மூச்சு பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்கார ஆட்சியில் வந்தான். அவன் ஒரு மூச்சு. எல்லா கணக்குலேயும் எல்லா பேருமே தெரியும்டா கடவுளுக்கு. உலக நாடில் மானிட பேர் கிடக்கிற கோயாம் பேசுகிறவன், ஹிந்தி பேசுகிறவன், தமிழ் பேசுகிறவன், உருதி பேசுகிறவன், முக்காடு தொப்பி எல்லாம் அனைத்தும் 3 மதம் ஜாதி எல்லாமே அவருக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியாதில்ல, தெரியும். ஒழுங்காக பொத்திப்போ. ஆனால் ஜாதியாக இருக்கிறவன், மதமாக இருக்கிறவன் எல்லாம் ஆக்கங்கட்ட கூவைக்கு தெரியும் கடவுள் ஒன்று இருக்கார், இவர் தான் கடவுள்னு. ஒழுங்காக பொத்திப்போ. இழுத்துருவார், இழுக்க வேண்டிய இடத்துல இழுத்து அமுக்கி விட்ருவார். போட்டாச்சுரா நந்தி. சூரியன் சந்தோஷமாப்பா, சந்தோஷம். ஏன்னா இந்த அணுக்களை வெளியே விடணும்ல. திருச்செந்தூரும் டெல்லியும் இந்த ஊடாளப்பட்ட மாநிலத்தில் பூரா பேவலுக்கும் காதில் விடணும்ல, கண்ணை பார்க்க விடணும்லப்பா. அந்த அணுக்களில் உற்பத்தி ஆகணும் எந்நேரம் பார்த்தாலும் அவனை தான் நினைப்பான். சரியா? சேட்டை பண்ணிவிட்டு அவனை போய் நினைப்பான். நம்ம சேட்டை பண்ணி நம்ம கிடைக்கும், நம்ம சேட்டை பண்ணி ஓட்டு. கடவுள்கிட்ட முடியாதா? கடவுள் உட்காந்துருக்காரு பூமியில், குடும்பத்தோடு உட்காந்துருக்காரு. குடும்பம் புரியுதா? உங்கள் சொக்காரங்களை பூரா வெளியில் விட்டாச்சு. முக்கால் சத்தியம்.